அவதானிச்சிங்க இன்னும் அது சொல்லணுமென்ற ஆசை என்னென்று வருது அதை பற்றி பேசுகிற போது தான் உங்களுக்கு அது தெரிய வரும் இல்லையா? வடிவ கவனிக்கல போல இருக்கு செய்கிற போது. சொல்லும்போது அவங்க ஆர்வமாக கேட்பாங்களா அல்லது முந்தி கேட்டாங்க இப்போ அடுத்து கொள்றாங்களா? அம்மா நீங்கள் மில்லியன் டைம் சொல்லிட்டீங்க அப்படி அப்படி பார்த்தா நான் நிறைய தடவை சொல்லி அவர்களுக்கு அது நிறைய வந்திருக்கு. அதனால திடீர்னு தனியா போன நேரமும் அவர்களுடைய அந்த பரம்பரை அந்த 7 பரம்பரை அந்த அது வரையும் தேடி எழுதி கொண்டு வந்த விதங்கள் இப்பவும் அந்த பெயர்கள் எல்லாம் சொல்லுவார். அது மாதிரி ஆர்வம். அதே போல இங்கேயும் அதே பாடத்தில திட்டத்திலையும் இருக்குந்தானே அப்படி தேடல் இருக்க வேண்டும் பரம்பரை என்று. அப்ப அவர்கள் அங்காளி பக்கத்தை தேடிக்கொண்டதும் இருக்குது. அதை கூடினது நான் சொல்லி இருக்கிறேன். அம்மா அப்பா தாத்தா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் தெரியல சில நேரங்கள் எங்களோட இயலாமைகள் வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ ஒருவர் எழுதியிருந்தார், சிரட்டை எடுத்து சிரட்டையில் வெட்டித்தான் காலமை தேத்தின குடிப்பாரா கல் குடிப்பாரா என்னவோ. இப்போ அதே இந்த காலத்து பிள்ளைகளை இவ்வளவு ஏற்றுக்கொள்ளுவேன் நம்ம அதை இந்த காலத்து இப்ப இருக்கிற பிள்ளைகள் கூடியளவு பிள்ளைகள் அதை சரி அது சரி நல்ல ஒரு இது என்றுதான் வாய்ப்பதான் எடுப்பினோம். மிச்சமும் பிடிக்கலாம் பணத்துக்காக அதை காட்டணும்ன்றது இல்லை, பகடு காட்டுறதுக்காக இல்லாம அது நல்ல இதுதான் சிரட்டில முடிக்கிறது நல்ல ஆரோக்கியம் தான் எடுத்துக்கொள்ற பிள்ளைகள் நிறைய இருக்கிறோம். அப்ப இவையத்துக்கு வைப்போம் அப்படி என்ன நகோல் அபிராமி தரணிக்கா உங்களோட மூத்த பெற்றோர்கள் சட்டை போட மாட்டினம், ஷர்ட் போட மாட்டினம், சிரட்டையில் தான் சாப்பிட்டவியல், செருப்பை போட்டதில்லை என்றதை நீங்கள் எவ்வளவு சரியாக பார்ப்பீங்க, எவ்வளவு ப்ரௌடாக பார்ப்பீங்க, எவ்வளவு அப்படியா இது ஒரு இதுக்கு சொல்லாதீங்க ஒன்று யோசிப்பீங்க. இப்படி வைப்போம் புரியும்படியாக சொல்கிறேன். நான் ஒரு சில புதுசாக இருக்கும். உங்களோட சாமந்தியப்பட்ட சடங்கு ஆல்பத்தை நீங்கள் உங்களோட வகுப்பு ஃப்ரெண்ட்ஸுக்கு கனைவர் காட்ட மாட்டீங்க. அதுதானே இப்போ மாறி கேட்டு நான் ஏன் காட்ட மாட்டீங்க? இப்போ பெருசாக செய்துட்டு நான் அவளுக்கு என்ன நடக்கல, இப்போ நான் அவளுக்கு தெரியாது. பெருசாக எல்லாம் செய்து செலவழித்து மேக்கப் எல்லாம் செய்து கொண்டாடிட்டு பிறகு எங்களோட மொழி இல்லாத மற்ற நண்பர்களுக்கு வகுப்பில் போய் இதை பற்றியும் கயக்க மாட்டோம், மௌனமாக இருந்துருவோம். எது கேட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை வரி நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டின்னா அந்த ஆல்பம் எல்லாம் அப்படியே மேசைக்கு கீழே அலுமாரிக்கு உள்ளே எல்லாம் போயிடும். ஏன்னா நாங்கள் புரியாததான் புரிய வைக்கணும். தாரணிக்கா என்ன ஆன்சர் பண்றீங்க அதுக்கு? வித்தியாசமான அப்ரோச் நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் ஏஷியன். ஸோ அவங்க வந்து சில பேர் ஸ்ரீலங்கன், சில பேர் இந்தியன் அப்படியான ஆட்கள். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் புரியும் நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கிறீங்க. ஆல்பம் ஏன் காட்டுறேன், ஆல்பம் அண்ட் போட்டோஸ் ஏன் காட்டுறேன் இன்னும் வரையில நான் காட்டினேன். இதுல வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் வந்தவே இல்ல வேற மொழி பேசுறாக்க விடிய வெள்ளனை கொண்டே பாத்ரூமுக்குள்ள கொண்டே விட்டு குளிக்க வாக்குறது எல்லாம் வீடியோ பண்ணி அதெல்லாம் போட்டோ பண்ணி எடுப்பாங்க. என்ன இப்ப அதெல்லாம் காட்டுவீங்களா? வேற மொழி பேசுற நண்பர்கள் தரணிக்கா விட்ட வந்தவேலா என்னோட வீட்டுல வரையில ஆனா இன்னும் கார்ட்டூனும் படங்கள் இன்னும் தெரியல. காட்டுவீங்க அவங்களும் மாடல் செஞ்சுவேன். சோ அது வித்தியாசம். அது ஏசியன்ஸ் என்றபடியா நான் ஏசியன்ஸ் என்றா எனக்கு நான் ஏசியன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இல்ல. வகுப்புல இருக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, வகுப்புல இருக்கக்கூடிய உங்களோட கிளாஸ்மேட்ஸ். ஆனா ஏன் அவங்களுக்கு காட்டு ஏன் காட்டணும்? இட்ஸ் a ritual தானே. மாமா உங்களுக்கு அந்த படம் காட்டலாமா? உங்களுக்கு வைக்கப்பட மாட்டீங்கன்னா காட்டுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. சில பேர் தமிழ், சில பேர் தமிழ் இல்ல. எத்தனை பேர் தமிழ் இதுல? Also இவா தமிழ் இவா தமிழ் ஆனா மற்றவே தமிழ் இல்ல. அப்ப 4 பேர் தமிழ் இல்ல. வெரி குட். ஆனால் நான் கேள்விப்பட்ட லண்டனில் தங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல மாட்டாங்க.
அதுக்கு எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி தான் நான் முதல் கேள்வி கேட்டேன்னா இப்போ உங்களோட அம்மா அப்பா கொஞ்சம் ஓரளவுக்கு பள்ளிக்கூடம் போயிருப்பாங்க, டீசெண்டாக உடுப்பு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே மேலே 2 ஜெனரேஷன் வந்து சில பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. சரியா, நல்ல வீடு இருக்காது, குடிசையில் இருந்திருப்பாங்க, நிலத்தில் தான் படுத்திருப்பாங்க, சிரட்டையில் தான் சாப்பிட்ருப்பாங்க, ஷர்ட் உடுப்பெல்லாம் நல்லதாக போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டி இவதான் இந்த ஆச்சி, இவர் தான் இந்த அப்பு, இவ அம்மம்மா, அப்பா அப்பா என்று நீங்கள் பெருமையாக எவ்வளவுக்கு காட்டுவீங்க, சொல்லுவீங்க, அல்லது எத்தனையே நாங்கள் இது சொல்லக்கூடாது, தேவையில்லை தானேன்னு மறைப்பீங்க. அதைத்தான் இப்போ சாமந்தி சடங்கு உதாரணமாக காட்டினா சில விஷயங்களை சில பேர் செய்கிறதில்லை. நீங்கள் எப்படி செய்வீங்க? நகுலும் சொல்லலாம். நான் சொல்றேன். ஒரு ப்ராஜெக்ட் அப்படி வந்தா லைக் எங்களை மூத்த ஆக்களை காட்டணும்டா ஒரு ப்ராஜெக்ட் வந்தா நான் அதை செய்வேன். என்ன லைக் அவங்கள இது ஸோ அவங்கள இது அதான் நீங்க அதை பெருமையா காட்டுவீங்களா அல்லது கொஞ்சம் வெக்கப்பட்டு காட்டுவீங்களான்னு தான் கேட்குறேன். நான் அன்னைக்கு முதல்ல சொல்லுங்க. எனக்கு லைக் முதல்ல வெக்கம் தான் லைக் ஒரு இது ப்ராஜெக்ட் செய்ய லைக் ஆக்களுக்கு காட்டிக்க வெக்கம் வரும் தான். ஆனா லைக் அது நான் ஆக்களுக்கு முன்னாடி காட்டுற மாதிரியா அது வந்து நான் எங்களை இப்படி சொல்றேன். எனக்கு எங்களை மூட்டு பெற்றோர்களை காட்ட விருப்பம். ஆனா எப்படி அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கையை சொல்ல அவ்வளவு விருப்பம் இல்லை. இல்ல வாழ்ந்து வாழ்க்கை சொல்ல விருப்பம். ஆனா எனக்கு லைக் ஒரு கூச்சம் இருக்கு. லைக் இப்படி சொல்லிட்டு அதான் அந்த கூச்சம் தான் விருப்பம் இல்லை என்றது அது காட்ட விருப்பம் இல்லை என்று நான் சொல்லல. அந்த லைக் இப்படி சொல்றது லைக் ஓகே வாரன் யோசிங்க. நகுல்கிட்ட வாரன் என்ன நான் கேட்குறேன்டா, உங்களோட கிளாஸில் 2-3 பேர் வந்து நாங்கள் எங்களோட ஃபேமிலி குயின் ஃபேமிலி, எங்களோட தாத்தா பேலஸ் இருக்குது 32 அறை என்று காட்டுற போது நான் சேம் டைமில் போய் எங்களோட இது வந்து குடிசைக்கு என்ன இங்கிலீஷ்? குடிசைண்டா ஓலையால் வேஞ்சிருப்பாங்க, மண்ணால் தான் பூசி இருப்பாங்க, படி இருக்கா, அப்படி குறிஞ்சி தான் வீட்டுக்குள்ளே போகணும், நிலத்தில் தான் நாங்கள் கதிர மேசை ஒன்றும் இருக்கா, அதுதான் குடிசை. ஓலையால் வேஞ்சிருப்பாங்க மேலெல்லாம் கூரையெல்லாம். கொட்டேஜ் கொட்டேஜ் தான். இப்போ நீங்கள் பெரிய ஒரு பீச்சுக்கு ஹாலிடேக்கு போகிறீங்கன்னா கொட்டேஜ் போட்டிருப்பாங்க, சின்ன சின்ன கொட்டையில் 4 கதிரையெல்லாம் போட்டு, அதுதான் அதுதான் வீடு. அங்கே டாய்லெட் இருக்காது. டாய்லெட் நீங்கள் அங்கால தூர போய் ஒரு வளவுக்குள்ளே தான், ஓப்பன் வளவுக்குள்ளே தான் ஒழிச்சு இருந்துட்டு வேற வேணும். குளிக்கிறதுக்கு வீட்டில் தண்ணி இருக்காது, அங்கால போய் ஒரு குளத்தில் தான் தண்ணி எடுக்க வேணும். சரியா, அதுதான் குடிசை. அங்கே பைப் இருக்காது, தண்ணி இருக்காது, ரைட்டா, கேட்டே இருக்காது, வேலியே இருக்காது. நாங்களும் சொல்லுங்க, நீங்கள் எவ்வளவு பெருமைப்படுவீங்க, எவ்வளவு வெக்கப்படுவீங்க? Also, என்னுடைய பெரியோர்கள், என்னுடைய ஜெனரேஷனை பற்றி, என்னுடைய தலைமுறையை பற்றி கதைக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் வகுப்புலேயே எங்களுக்கு ப்ராஜெக்ட் இருந்தது. அப்போ நாங்கள் அந்த சிட்டி ஆக்கிறதுக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குடும்ப பரம்பரை சேர்ந்தானே அதனை அப்போ நான் வடிவாக காட்டியெல்லாம் சொன்னேன். அப்போ டீச்சருக்கும் நான் பிடிச்சிருந்தது. அப்படி இத்தனை அவருடைய கதைகள் சொல்லி கல்லோரம் கிளாஸ் எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தாரு. அது சந்தோஷமா தான் இருந்தது. படங்கள் காட்டினீங்களா? அது அவருடைய படங்கள், என்னுடைய அப்பப்பா அம்மம்மா, அம்மப்பா அப்பம்மா என்ற படங்கள் காட்டி அவருடைய கதைகள் சொல்லி செய்தேன். அப்போ நீங்கள் பெருமையாக தான் இருந்தீங்க. ப்ரௌட். ஓகே, அபிராமி? நாங்கள் அது வகுப்புல செய்யலை. இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் காட்டுவேனா அல்லது மறைச்சிருவேனா? இப்போ உங்களோட அம்மா அப்பாவை சொல்லுவீங்க, ஏண்டா அவர் அனௌன்சராக இருந்திருக்கிறார், கடை நடத்தி இருக்கிறார், எல்லாம் சரி. ஆனால் அவங்களோட அப்பாவை பற்றி தாத்தாவை பற்றி சொல்லும்போது ஆனா அது எப்படி அது நினைக்கிறேன் அது வெக்கப்படத்துக்கு இல்லைண்டா. சில நேரம் அவன் அம்மா அப்பாவுக்கு கூட காசு இருந்திருக்கும். அப்ப அவன் பிள்ளைகளுக்கு அப்படி
எங்க parents அதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்தது. கட்டாயம் அப்படித்தான் இருந்திருக்கும். எல்லாரும் ஒரு ஒரு ஃபியூ பீப்புள் தான் பெரிய ரிச்சா இருந்திருப்பாங்க. அதுவும் வெளிநாட்டில் சிங்கப்பூர்ல அப்படி வேலை செய்தாக்கிற வீடுகள்லாம் பெருசா. மற்ற எல்லாருமே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான சூழல். ஆனால் அவங்களுக்கு அதான் முடியும். நீங்க எத்தனை பேர் உங்களை விச் கண்ட்ரி ஆர் யூ ஃப்ரம்ன்னு கேட்டா, சரி உங்களோட வகுப்புலேயோ அல்லது ஒரு வெளியிடத்துலேயோ அல்லது உங்களோட வெளியாக்கள் உங்களோட நீங்கள் தரணிக்கா லண்டனில், நகுல் ஜெர்மனியில், அபிராமி இங்கே சுவிஸில், நீங்கள் எந்த நாடு என்று கேட்குறாங்க. அந்த நேரம் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்கன்றதை மட்டும் சொல்லுங்க, ஷோர்ட்டாக சொல்லுங்க. அது சொல்லதான் நீங்க எந்த நாட்டுல இருந்து வாரீங்க. ஓ, எந்த நாடு என்று பதில் இல்ல, ஈழம்ன்ற ஒரு இடம் இல்ல. ஈழம்ன்றது ஸ்ரீலங்காக்கே பேர் ஈழம். ஸ்ரீலங்கா வந்து எங்கட நாடு ஒரு நாடு இல்ல, அது ஒரு இன்சல். ஸ்ரீலங்கா தான் உங்களோட நாடு. ஸ்ரீலங்கா ஒரு நாடு இல்ல, அது வந்து தனி. இது அன்றைக்கும் வந்த பிரச்சனை, திருப்பி தொடங்க. எனக்கு அது ஒரு நாடு இல்ல, எனக்கு அது இப்ப அன்றைக்கு தான் கேட்டீங்க. அது விடுவோம், அது விடுவோம். ஏனென்றா அன்றைக்கு நான் கேட்டு இருந்தேன், நீங்க இங்கிலாண்ட வந்து யூகே வந்து நாடு இல்ல, அது தீவுன்னு சொல்லி இருக்கு. ஆனா தீவுன்றது கடலால முற்று முழுதா போர்டர் வந்து சூழ்ந்திருந்தா அதுக்கு பேர் ஐலண்ட் தான். ஆனா அந்த ஐலண்டும் வந்து எவ்வளவு பெருசுன்றதுல வந்து ஒரு கண்ட்ரியா ஐலண்டான்றது வரும். யூகே இஸ் an island but it's a country as well. இலங்கைக்கு வந்து பக்கத்து நாடு இல்ல, அது பக்கத்து நாடு தண்ணி. இல்ல, யூகேக்கும் பக்கத்து நாடு தண்ணி தான். நாவல் வடிவா சொல்லுங்க. ஐலண்ட் என்பது சரிதான், இலங்கை ஒரு ஐலண்ட் தான். ஆனா இலங்கை ஒரு நாடு, அது ரெண்டும் ஒரு நாடு. ஆனா உண்மையா சொன்ன, இப்ப ஒரு நாடுக்கு பக்கத்து நாடு இல்லைன்னா அது நாடுன்னு சொல்ல முடியாது, தண்ணிக்குள்ள இருக்கு, அப்ப அது ஐலண்ட். நாங்க அப்ப படிச்சுனாங்க. சுவிஸும் தண்ணிக்குள்ளதான் இருக்கு. இல்ல, சுவிஸுக்கு பக்கத்துல நாடு இருக்கு. போர்டர், நீங்க போர்டரை சொல்றீங்க. தரணிக்கா இதுக்கு என்ன பதில்? நீங்க அன்றைக்கு வேற இல்ல, போன வெள்ளிக்கிழமை இந்த டாபிக் சண்டை பிடிச்சாங்க. நீங்க வேற இல்ல. இங்கிலாந்து யூகே வந்து கண்ட்ரியா ஐலண்டா? தரணிக்கா ரிட்டர்ன் இது நாடுதான் என்ற லைக் நிறைய பேர் வாழினாம், வேலைகள் இருக்கு. ஐலண்டர்னா நான் நினைக்கிறேன் அது லைக் ஒரு பீச் மாதிரி இருக்கும் ஒரு ஐலண்டர்னா நான் என்ன சொல்லிட்டு. அப்ப ஸ்ரீலங்கா கண்ட்ரியா ஐலண்டா? அது ரெண்டும் என்று சொல்லலாம். இந்த ஸ்ரீலங்கால நிறைய இயற்கை இது இருக்கு. அண்ட் இப்போ கூட லைக் பில்டிங்ஸ் வருது, அந்த இப்படி மாடர்ன் பில்டிங்ஸ் அப்படி எல்லாம். இப்ப சுமத்ரா ஐலண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தோனேஷியா தாய்லாந்துக்கு நடுவில். சரியா குட்டி, இந்த சுனாமி வந்தா முதல்ல மூழ்கி போயிடும் அந்த அது ஐலண்ட்ஸ். அங்கேயும் கட்டிடங்கள் இருக்குது, நிறைய பேர் வாழ்றாங்க, ஃப்ளைட் போகுது, பஸ் ஓடுது, ட்ரெயின் ஓடுது தானே. ஆனா சின்ன இடம். இப்ப அபிராமிக்கு குழப்பம் என்னன்னா, பக்கத்துல நாலு முற்று முழுதான் கடலுக்கு நடுவில் ஒரு லேண்ட் இருந்தா அது கோல் ஐலண்ட். தட் இஸ் கரெக்ட். யூகே இஸ் an island. ஆனா இட்ஸ் ஆல்சோ அ கண்ட்ரி. அங்க வந்து கவர்மெண்ட் இருக்குது, பார்லிமெண்ட் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இட்ஸ் லைக் அ கண்ட்ரி பட் இட்ஸ் an island. சரியா? இப்போ நான் கேட்ட கேள்வி விட்டு வேற எங்கேயோ வந்துட்டோம். இங்கால நீங்கள் வந்து இப்போ நகுல் உங்களை கேட்கினோம், ஒரு பொது ஸ்கூலில் இல்லை, வெளியால் நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கிறீங்கன்னு வைங்க, அங்கே கேட்கினோம் நகுல் விச் கண்ட்ரி ஆர் யூ ஃப்ரம்ண்டா என்ன சொல்லுவீங்க? ஜெர்மனின்னு சொல்லுவீங்க. நான் அவன் முதல் எனக்கு கேட்பாங்க, அவன் அப்படி எனக்கு கேட்க மாட்டாங்க. அவன் எப்படி எனக்கு கேட்பாங்க, நீங்க இந்தியா இருந்து வருவீங்க.
இந்தியாவா எல்லாரும் அப்ப இல்லன்னு சொல்லுவேன் person நீங்க அப்ப சிங்கிள் ஓ ஜரணிகா உங்களோட யாரும் கேட்டிருக்கீங்களா எல்லாரும் like ஸ்ரீலங்கன் ஆட்களை இந்தியன் ஹவுஸ் கூப்பிடுவேன் and அவங்க like same thing in the வழியா எனக்கு அவ சிங்கிளே சொல்லுவேன் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா முதல்ல அவருக்கு சொல்லி இலங்கை அவ சொன்னாரு எங்க இலங்கை இருக்குதுண்டு அப்ப நான் இலங்கை எங்க இருக்குதுன்னு சொல்லி இலங்கை அது ஆப்பிரிக்காவில இப்ப இருக்கும் இந்த இந்தியா ஏசியாக்குள்ள அந்த ஸ்ரீலங்கா ஆப்பிரிக்காக்குள்ள இல்ல அது 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 டீப்பா போறீங்க. ஒரு ஆள் வந்து விச் கண்ட்ரி ஐ ஃப்ரம் கேட்டா தட் மீன்ஸ் அவங்களுக்கு தெரியும் நீங்க இங்கதான் பிறந்தனீங்கன்னு. அவங்க மீன் பண்றது உங்களோட பேரண்ட்ஸ் அங்கேன்னு தான் கேட்பாங்க. ஆனா அவங்க ஆப்பிரிக்காக்கு மாட்டேன் அவங்க இப்படித்தான் கேட்பீங்க நீங்க இந்தியால இருந்து like சரி ஓகே ஃபைன். அப்படி கேட்டா நீங்க சட்டண்டே பெருமையா சொல்லுவீங்களா ஸ்ரீலங்காண்டு அல்லது வெல் எஸ் மை மதர் அண்ட் ஃபாதர் போன் அப்படின்னு சொல்லுவீங்களா? நேரடியா நான் ஸ்ரீலங்கன் நான் இந்தியன் அது தமிழ் ஸ்ரீலங்கன் வந்து இல்ல அப்படி நான் தமிழ் ஆள் என்னோட அம்மா அப்பா ஸ்ரீலங்கால பிறந்தவேல் மொழி என்று கேட்டா வாட் அல்லது விச் நேட்டிவ் ஆயுண்டு நேட்டிவ் என்றா உங்களோட பரம்பரை என்னன்னு கேட்டா தான் அவன் தமிழ் என்று சொல்லணும். மற்றபடி விச் கண்ட்ரி ஆயுண்டு ஸ்ரீலங்கன் அப்படி இல்ல. நீங்க ஸ்ரீலங்கால இருந்து வாரீங்கன்னா அப்ப நீங்க நீங்க தமிழ் நீங்க சிங்கள அது வேற. அங்க பர்கர்ஸ் இருக்கணும். ஆனா நான் கேட்டது என்னன்னா விச் கண்ட்ரி என்றா நீங்க என் தமிழை சொல்ற. தமிழ் வந்து லாங்குவேஜ். ஈழம் என்று சொல்லுங்க, விளக்கம் சொல்ல வேண்டி வரும். ஆனா ஸ்ரீலங்கான்னு சொன்னா யாருக்கு தெரியாது? ஏன் இப்ப வந்து IPL கிரிக்கெட் வேர்ல்டுல வந்து ஸ்ரீலங்கா இஸ் லீடிங். ஓர் நடந்தது, ஸ்ரீலங்கா லீடிங். இப்போ ஒரு ஷிப் ஒன்று அடிபட்டது, அது ஸ்ரீலங்கா பக்கத்துல. எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீலங்கான்னு. நான் எந்த கேள்வி அது இல்லை. நான் கேட்கிறேன் என்னன்னா நீங்க எவ்வளவு பெருமைப்படுறீங்க நான் ஸ்ரீலங்கன் என்று சொல்றதுக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஸ்ரீலங்கன் என்று சொல்றதுக்குன்றதான் நான் கேட்கிறேன். ஓகே தரணிகா ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் லைக் யோசிக்கவே மாட்டேன். நான் ஸ்ரீலங்கன் தான் சொல்லுவேன். ஆனா அவங்க கேட்க மாட்டேன். சோ திருப்பி கேட்க மாட்டேன். ஓ அபிராமி ஆன்சர் பண்ணுங்க. அப்ப நாகுல் இது மறைக்க இயலாது. என்ன மறைக்க இயலாது நாங்கள் சரியா? அப்ப எப்படியோ நாங்க கல்ச்சர் எங்கட கலர் நாங்க என்ன சாப்பிடுறோம் என்னத்தையும் பார்த்து கொண்டு நின்று போட்டு ஒருத்தர் கேட்கலாம் சரியா? அவங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் இல்ல. இப்ப வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன்ஸ் வந்து இப்ப தரணிகா 3 பேருக்குமே தெரியும் உங்களோட நாட்டில் உங்களோட ஈஸ்டர்ன் யூரோப்பியா அதாவது ரொமேனியா லித்வேனியா அப்படி நாடுகள்லேருந்து வந்த பிள்ளைகள் இருப்பாங்க தானே? யுக்ரைன். ஓகே அவ வந்து ஆக்சுவல் யூரோப்பியன் இல்லை. ஆல்தோ யூரோப்புக்குள்ள வந்தாலும் அவ வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன், நாட் சென்ட்ரல் யூரோப்பியன். அவங்களையே நீங்க வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்களா? ஒரு கேர்ள் 2 கேர்ள்ஸ் வரையினோம், ஒரு ஆள் ஃப்ரம் ரொமேனியா ஒரு ஆள் ஃப்ரம் UK அல்ல சுவிசண்டா, டக்குன்னு பார்த்தோன்னு பிடிப்பீங்களா இவ யாருண்டு? ஆனா ஒரு அளவுக்கு கனதரம் பழகினாக்கள தெரியும். சில நேரங்கள்ல நீங்க கேட்பீங்க விச் கண்ட்ரி ஐ ஃப்ரம் கேட்பீங்க. அவன் சொல்ல நான் ஐ போர்ன் இன் சூரிச்சண்டா. திருப்பி கேட்பீங்க ஐ டிடன்ட் மீன் தட் விச் கண்ட்ரி யுவர் நேட்டிவ் கண்ட்ரி என்று கேட்டால் அவன் சொல்லுவாங்க நான் ஐம் ஃப்ரம் போலண்டோ அல்லது எங்கேயோ சொல்லுவாங்க. என்ன நான் இப்போ இந்த கதையை ஏன் இது கொண்டு வந்தேனான்டா இந்த மூத்த பெற்றோர்கள் பற்றி கேட்டால் எவ்வளவு ப்ரௌடாக கதைப்பீங்க, எவ்வளவு யோசிச்சுட்டு இதில் சொல்லுவோமா விடுவோமா, இதை சொல்லுவோம் இதை சொல்ல வேணாமன்று இருப்பீங்கன்னு கேட்கத்தான். நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. எப்போ இருந்தாலும் உங்களில் இருந்து தான் ஹிஸ்ட்ரி தொடங்கும். அதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து நீங்கள் தான். உங்களுக்கு முதல் நடந்த அம்மா அப்பாட அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹிஸ்டரிக்கு நீங்க பொறுப்பா? நீங்க ஆன்சர் பண்ண முடியுமா? இல்லை. அப்ப அதை பெருமையா எடுக்கல தான் ஒரு மல்டி கல்ச்சரல் ஒரு 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 யூரோப்பில் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஐடென்டிக்கலா மாறுவீங்க.
இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அவங்களும் எல்லாரும் இப்போ தனிக்கா பார்த்தா தனிக்கா கிளாஸில் எல்லாருமே எக்ஸப்ட் 1 or 2 எல்லாருமே யூகேல பிறந்தாக்கள் தான். ஆனால் ஒரு ஆள் நேபாள், ஒரு ஆள் இந்தோனேஷியா, ஒரு ஆள் இந்தியா, ஒரு ஆள் ஸ்ரீலங்காண்டு இருப்பாங்க. நகுண்ட கிளாஸ் எடுத்தீங்க சொல்றீங்க அந்த போனத நேச்சர்ஸாக அல்லது அந்த நாட்டுல பிறந்தவர்களா? இல்ல நாங்க மீன் பண்றது விச் கண்ட்ரி யூ ஆர் ஃப்ரம்ண்டா எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஜெர்மன்ல தான் பிறந்த ஆக்கலண்டு. ஆனா ஒரு ஆள் கேட்கல இந்த மீனிங் வந்து நீங்க எங்க இருந்து வாரீங்க, வாட் இஸ் யுவர் ஏன்ஷன், உங்களோட வீலங்க யாரு ஒரு ஜெனரேஷன்ஸ் அங்கே இருந்து அதை கேட்காம தான் கேட்பாங்க, அதை சொல்லி கேட்க மாட்டாங்க யாரும். சரியா? அதே மாதிரி தான் என்னவா இருந்தாலும் இப்போ என்னுடைய அப்பா வந்து ஸ்கூலுக்கு போனதாவே தெரியாது எனக்கு. சரியா? ஆனா அவருடைய லைஃப் இருக்குல்ல, நான் அதை எங்கேயுமே பெருமையா சொல்லுவேன், இவர் தான் என்னுடைய அப்பா. என்னுடைய அப்பு வந்து அம்மாவோட அப்பா வந்து அவர் ஷர்ட்டே போட்டதே இல்லை வாழ்க்கையில. கோயிலுக்கு போனால் வேட்டி கட்டுவார், மற்றபடி சாரம் தான் கட்டுவார். ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கெல்லாம் எவ்வளவு அவர் ரிச்சுவலாக வாழ்ந்தார்ன்றது எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய அம்மா வந்து 8ஆம் வகுப்போட ஸ்டாப் பண்ணியாச்சு ஸ்கூல். ஐ ஆம் ப்ரவுட் டு சே தட். நான் போய் சொல்ல தேவையில்லை தானே. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டு நான் ஆரம்ப கேள்வியா அதில் இருந்து தான் இது வந்தது. இப்போ விளங்கிச்சுதான். நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு ஒரு வரலாறு, உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்க வேணும். நீங்கள் திடீரெண்டு உங்களோட அம்மா அப்பாவோட வயிற்றில் வந்து திடீரெண்டு பிறந்த ஆக்கள் இல்லை. அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட அம்மா அப்பான்னு அது வந்திருக்கும். என் தலைப்பு அதுதான், பெற்றோர் தெய்வம். எங்களுடைய ஒரு மூத்த பெற்றோரை ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸில் யாராவது ஒரு தர சொல்கிறது. அடுத்த கிழமையும் அப்படித்தான் இன்னும் ஒருவர். ஏன்னா இந்த மாதத்தின் பேர் என்ன? மாண்பு போற்றும் மாதம். மூத்தோர்கள் என்றா யாரு? அவையாத்தான் இருக்கணும் மண்டியில். எல்லா வயதுக்கு வந்த ஆக்களையும் நாங்க மூத்தோர்கள் சொல்லுவோம். வயதுக்கு வந்தேன்டா 60+, 70+, 50. என்ன ஒரிஜினல் அபிராமின் காணையில் எண்டி வச்சுதான் வந்துட்டீங்க. ஓகே ரைட், அதை ஃபன்னாகவே எடுப்போம். 59+ வந்து மூத்தோர்கள் தான். இப்போ உங்களோட அம்மா அப்பா வந்து 30 வயசுக்கு உட்பட்ட ஆக்கள் என்றால் 50 பிறந்தாக்களும் மூத்தோர்கள் தான். உங்களோட அம்மா அப்பாக்கள் 45, 50க்கு வந்துட்டோம்டா 59 ஆக்களும் மூத்தோர்கள் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதுதான். அப்போ அது இன்க்ளூடிங் உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் உட்பட. சரியா? நீங்க எப்படி நீங்க உருவாகினீங்க, எப்படி உங்களோட ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனது எதுல இருந்து? சரி, இது ஒரு பிளாங்கான கேள்வி, யார் இதுல இன்டெலிஜென்ட் பார்ப்போம். உங்களோட ஸ்ட்ரக்சர் எதுல இருந்து உருவானது? ஹவு டு யூ மேட்? தங்கச்சியா கிட்ட வந்தா கேமரா திருப்புங்க அவக்கு பக்கமா. இனி வர மாட்டேன், திருப்பி ஒருக்கா திருப்பிட்டீங்கன்னா வந்து தொந்தரப்படுத்த மாட்டேன். சரி, ஓகே. உங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி உருவானது? ஹவு டு யூ மேட்? ஒரு பதில். ஆக்கள் மூலமா. அது ஆக்கள் மூலம் வேண்டாம், என்னது கை கால்கள் ஆலியா? ரத்தம் இன்க்ளூடிங் ரத்தம். தரணிக்கா சொன்னதுதான் ஆன்சர். ஜீன்ஸ், ஜெனட்டிக். தமிழ்ல வந்து மரபு அணு சொல்வோம். மரபு அணு கொண்ட அட்டோமிக். அத மாதிரி பவர்ஃபுல்லானது. உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க, இப்ப இதுவரையில கிளாஸ்ல வந்திருக்கும் சயின்ஸ்ல அல்லது ஜெனரல் சயின்ஸ்ல, எத்தனை ஜெனரேஷன்ஸ் இந்த மிக்ஸ் அப் நீங்கள் தனித்தனி ஆன்சர் பண்ணுங்க. 21. குரோமோசோம்ஸ் இந்த பொண்ட் தான் ஜீன். ஒரு குரோமோசோம் 23.
குரோமோசோம் அது நான் கேட்கல. எத்தனை ஜெனரேஷன்ஸால நீங்க பில்டப் ஆகியிருக்கீங்க? எனக்கு அது தெரியாது. ரைட், ஓகே. இட்ஸ் a ஜெனரல் சயின்ஸ். நீங்க கருவானது வந்து உங்களோட அம்மா அப்பா, அம்மாட அம்மா அப்பா, அப்பாட அம்மா அப்பா பிளஸ் அவங்கட ஆக்கள். யாருக்கு மனதால கூட்டி நம்பர் சொல்ல முடியும்? 3 ஜெனரேஷன். 3 so எத்தனை பேர் இருப்பாங்க? ஓகே வெயிட் நீங்க இல்லையா? உங்களோட அம்மா அப்பா 2, அவங்களோட அம்மா அப்பா மேல 4 4 8. 14 14. இல்ல வேணும்னா பெண் இருக்க எடுத்து டக் டக்குன்னு கிரிப்பாரு. 28 பெண் எடுத்து கிரிப்பாரு டக்குன்னு. இல்ல தெரியுமா தெரியுமா இல்ல 28 இல்ல நான் பிள்ளையா முதல்ல என் அம்மா அப்பா ரெண்டு என் அம்மாண்ட அம்மா அப்பா 4 அவன்ட 6 பிறகு திரும்ப 4 திரும்ப 4 14 அடுத்த சொன்னோம். அப்ப நான் 28 சொன்னேன். நீங்க மேத்ஸ்ல இவ்வளவு வீக்கா இருப்பீங்கன்னு நான் எனக்கு நம்பவே இல்லை. எனக்கு மேத்ஸ்க்கு என்ன பிடிக்காது பாபா அதான் சரி, உங்களோட அம்மா அப்பா 2 சரியா? பிளஸ் ஆனா என்னோட சேர்த்து 15 உங்களோட நீங்க இனித்தான் உருவாக போறீங்க. ஆனா நீங்க 0 இப்ப. உங்களோட அம்மா அப்பா 2 சரியா? உங்களோட அம்மாட அம்மா அப்பா 2, அப்பாட அம்மா அப்பா 2, 2 2 4, மற்ற சைட்ல 4 8 சரியா? இப்ப 8 into 4 எவ்வளவு? 8 times 4 8 times 4 32 yeah தாய். அபிராமி. நான் 8 இல்ல சரி அபிராமி சரி சாரி சாரி. வர்ணிகா என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவனுக்கு அது செய்ய மாட்டாங்க. 42 மெம்பர்ஸ் இந்த மிக்ஸ் அப், அது ரேண்டமா மிக்ஸ் பண்ணும். குரோமோசோம்ஸ் வந்து ரேண்டமா மிக்ஸ் பண்ணி ஒரு ஜீன் ஆகி நீங்க குழந்தையாகிறீங்க. அப்ப நாங்க சரியோ பிள்ளையோ நீங்க இன்றைக்கு ஹெல்த்தியாக, இன்றைக்கு அவரேஜ் ஒரு ஹியூமனாக, ஒரு அவரேஜான ஜீனியஸாக, எல்லாமே அவரேஜான ஹியூமனாக இருக்கிறீங்கன்னா அதுக்கு ரீசன் நாட் ஓன்லி உங்களோட அம்மா அப்பா மட்டும் இல்லை, உங்களோட ஸ்ட்ரக்சர் வடிவமைக்கப்பட்டது 42 பீப்புளுக்குள்ள மிக்சிங்கில் பொண்டிங்கில் தான் நீங்கள் உருவாகி ஒரு ஜீன் உருவாகி அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் உருவாகி இருக்கிறீங்க. குழந்தையா அம்மாட வயிற்றில் இருக்கும்போது, சிசுவா இருக்கும்போதே நீங்கள் 11 12 வயசுல எப்படி வர போறீங்கன்றது கன்ஃபார்ம்டு. உங்களோட தலைமுடியிற நிறம், உங்களோட கண்விழி, உங்களோட தோலுடைய நிறம், ஸ்கின் கலர், மற்றது உயரம் மொத்தம், எலும்பு தசை வைக்கிறது குறைகிறது, அது கூடியும் குறையும். இவ்வளவும் 5 வந்து கன்ஃபார்ம்ட் பை 3 generation 42 members. அப்போ சில பேர் இறந்துட்டினா வேண்டாம், இறந்த பற்றி பரவாயில்லை, அவங்க போனாகி தானே அதுக்கு பிறகு இறக்குறாங்க. ஒரு ஆள் குழந்தை பிறந்த பிறகு தானே ஒரு அம்மா அப்பா அது இறப்பாங்க. அப்ப பிறப்புல எனிவே இதை நான் சொல்றத மட்டும் நம்பாம நீங்க உங்களோட ஃப்ரீ டைம்ல இதை செக் பண்ணி இதை பற்றி அறியுங்க. ஏனென்னா நான் எப்படி உருவாகினான்னு எனக்கே தெரியாம நான் பில்கேட்ஸை பற்றியும் டொனால்ட் ட்ரம்பை பற்றியும் ஹிஸ்ட்ரியை பற்றியும் ஸ்டார்ட் அப்பை பற்றியும் கதைக்கிறதுல என்ன விவசாயம். முதல்ல எனக்கு தெரியணும் ஹூ ஆம் ஐ, ஹவு ஐ பிகேம் அ ஹியூமன். இன்றைக்கு நான் நிற்கிறேன்டா எப்படி. இன்றைய டாபிக் அதுதான். எங்களோட பெற்றோர் தெய்வம் மூத்தோர்களை மதிக்காட்டி, மூத்தோர்களை பற்றி பெருமைப்படாட்டி, மூத்தோர்கள் கிடைச்சதை உங்களுக்கு ஃபோர்ச்சுன் அதிர்ஷ்டமா நினைக்கல என்றால் யூ நீட் அ ட்ரீட்மெண்ட். அது ட்ரீட்மெண்ட் போக தேவையில்லை. இப்போ எத்தனையோ பைத்தியங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தானே. பைத்தியம் சொன்னது ராங் வேர்ட். மென்டல் ஹெல்த், மென்டல் டிஸார்டர்ஸாக எத்தனையோ பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நாட்டின் பிரைம் மினிஸ்டர்ஸுக்கே மென்டல் டிஸார்டர்.
டொனால்ட் ட்ரம்ப் தான் நீங்க நீங்க சொல்றீங்க. தேடுங்க, அல்ல உங்களோட சயின்ஸ் டீச்சரோட ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு பிடிச்ச டாபிக் கேட்டா ஹவு ஆம் ஹவு ஐ பிகேம் சக்சரலி என்று கேளுங்கோ. சரியா? ஆ தெரியும். நீங்க வந்து அம்மா அப்பா உங்களை உருவாக்கினவங்க, அவங்க வந்து ஜீன்ஸால அவங்க பிரிப்பினம். ஸோ உங்களுக்கு பிரவுன் டொமினன்ட் அலியல் இருந்தா அண்ட் 2 டொமினன்ட் அலியல் இருந்தா அந்த ஸோ ஒரு உதாரணத்துக்கு கருப்பு முடி ஒரு டொமினன்ட் அலியல், அது வந்து பிசிக்கலா காட்டும். ஆனா உங்களுக்கு பிளாண்ட் முடி இருந்தா அண்ட் டொமினன்ட் பிளாக் முடியும் இருந்தா உங்களோட ஜீன்ஸ்ல அந்த பிளாக் முடி தான் காட்டும். ஆனா இன்னும் அந்த ரிசெசிவ் அலியல் உங்களோட ஜீன்ஸ்ல இருக்கும், ஆனா அது காட்டாது பிசிக்கலா. ஸோ வெரி குட். இந்த ரேஷியோவை யார் டிசைட் பண்றது? நான் அபிராமி. இப்ப நான் ப்ரௌன் ஸ்கின்னோட பிறக்க போறேன்ற அந்த இப்ப உதாரணமா ஒரு அம்மா அப்பாவுக்கு நீங்க ஒரு 3-4 பிள்ளைகள் என்றால் எல்லாரும் ஒரே கலர் இல்லையா இருப்பாங்க? இல்ல எல்லாருடைய முடி கலர் ஒன்றாவா இருக்கும்? எல்லாருடைய வாய்ஸும் ஒரே டோன்லயா இருக்கும்? இல்ல அப்ப ஹவு ஒரே அம்மா அப்பா எப்படி 3 பிள்ளைகள்? அவங்கள இருக்கிற ஜீன்ஸும் அவங்கள அம்மா அப்பா இருக்கிற ஜீன்ஸும் பெறும். ஸோ அவங்கள இருந்து லைக் அவங்களுக்கு லைக் அவங்களோட ஜீன்ஸ் இல்ல, லைக் அவங்கள அம்மா அப்பா ஜீன்ஸ் தான் கிடைச்சிருக்கும். அவங்கள அம்மா அப்பா ஜீன்ஸ் அவங்கள அம்மா அப்பா இதான் இந்த 42 ஹியூமன்ஸ் இருக்கணும் தானே மேல, எங்களுக்கு மேல எப்படியும் ரேண்டமாக அது மிக்ஸ் அப் பண்ணும். நான் கேட்ட கேள்வி நீங்க சொன்ன பதில் சரியன்றபடியே அடுத்த கேள்வி கேட்டான், ஹூ டிசைட் திஸ்? கடவுள். இங்கதான் கடவுள் வராரு. we don't know who it is. அப்ப நாங்கள் தெரியாத பதில் வந்தா உடனே சொல்லிடுவோம், ஓ இட் இஸ் கடவுள். ஆனா ஸ்பெர்ம் மூலமாக அந்த ஸ்பெர்ம் நீங்க கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பெரிமெண்ட். ஏஐ வந்து சீப்பா கண்டுபிடிக்குமே, நீ ஏஐல வந்து சீப்பா இப்ப இருக்கிற உங்களோட ஜீனை வந்து கண்டுபிடிக்கிறேன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். சரியா? அப்ப ஏனென்றா அது ஜீன்ஸ் ஒவ்வொரு பொண்டையும் கண்டுபிடிக்கணும், எங்க இருந்து வந்து உயிரோட வச்சிருக்கணும் அந்த ஜீன். இல்ல உங்களோட தோல்ல இருந்து ஒரு ஸ்க்ரட்ச் ஒன்று எடுத்து சீவிட்டு அதை கொண்டே வச்சு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, இது உங்களோட அம்மாவா உங்களுடைய அப்பாவா. சில அம்மா அப்பாக்கள் பேசுவாங்க, நீங்க குழப்படி வேணா, நீ என்னென்ன மாறி எந்த குடும்பத்துல பிறந்த நீயோ தெரியாதுண்டு. சில நேரங்கள்ல ஞாபகம் இருக்கும், வேற கதைகளா வரும். இங்கிருந்து குப்பை தொட்டிக்குள்ள இருந்து எடுத்துனாங்க, அதுதான் நீ இப்படி இருக்கிற, எங்களோட பரம்பரையில உன்ன மாதிரி குழப்படி ஒரு தருமே இல்லை, நீ என்ன இந்த வயிற்றுல பிறந்த உடனே சொல்லணும். நீ பாட்டுங்க, ஜீன்ஸ் டெஸ்ட் பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. அதான் எக்ஸ்பென்சிவ். ஆனா இன்னும் ஃபியூச்சர்ல ஏஐ வந்து ரெண்டு பேரும் கேக்குறீங்க, முதல்ல நான் சொல்லுங்க. நான் இந்த குலப்பிரித்தனத்தை யார் இருந்து பெற்றிருக்கிறேன், உங்களை இருந்தா அது அப்பா இருந்து தான் பெற்றிருப்பேன். அப்படி சொன்னா அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்லையே எங்கட பரம்பரையில உங்களோட மேல குழப்படி ஒரு தரம் இல்லை, உங்களோட பரம்பரையில சொல்லு கேளாதவில்ல ஒரு தரம் இல்லை, நீங்க தான் மாறி பிறந்துட்டீங்க. இப்ப சொல்லுங்க அபிராமி. இல்ல இங்க எனக்கு பேச்சு கிடைச்சா அப்ப தனியா கிச்சனுக்கு ரெண்டு கதை தங்கட பாட்டிலையும். எனிவே இது இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். பெற்ற தெய்வம் சும்மா டாபிக்ன்றதுக்காக மட்டுமண்டில்ல, நான் பெருமைப்படுறது என் அப்பா அம்மா அப்பு ஆச்சி பாட்டா பாட்டி அதுக்கு மேலேயும் எப்படி இருந்தாங்கன்றது எனக்கு பெருமைதான். நான் எந்த கூட்டத்திலையும் எழும்பி சொல்வேன். அது ஏன் என்று சொல்லி சொன்னால், நான் இன்றைக்கு நிற்கிறதுக்கு, நான் இன்றைக்கு உருவாகினதுக்கு, நான் இன்றைக்கு இவ்வளவு செய்யறதுக்கு எல்லாருமே காரணம். அவங்களோட ரெண்டமான பாண்டிங் தான் நான். இதை நான் எந்த காரணம் கொண்டும் யாராவது சொல்ல முடியுமோ இன்றையிலேருந்து நீங்க எனக்கு அம்மா இல்லையென்று
சொல்லலாம், சொல்லி வீட்டுல தனியா போய் இருக்கலாம். ஆனா அப்படி வேற அதென்ன நீங்க அம்மாவை மாத்தியலுமா, சில பேர் அப்பாவை மாத்தியலுமா? இன்னைக்கு Mother's Day. ஆ? இன்றைக்கு யூகேல இங்கிலாந்துல மதர்ஸ் டே. எங்களுக்கு இன்னும் என்ன குளிச்சிருக்கிறீங்க தர்ணிகா? நான் லைக் இன்னும் லைக் கடைக்கு போயில. ஸோ நீங்க கடையில வாங்கி கொடுக்கறத விட, இதோட நாங்க முடிப்போம், கடையில வாங்கி கொடுக்கறத விட மேக் சம்திங் மெமரபிள். கடையில வாங்கி கொடுத்து கடை திறப்பே இல்லை, நீ ஞாயிற்றுக்கிழமை. நீங்க அங்க யூகே வச்சு இங்க யூகேல எல்லா கடையும் திறந்திருக்கும், உண்மையாவா? எல்லா கடையும் திறந்திருக்கு. எனவே வாழ்த்துக்கள், நன்றி. நீண்ட நாளைக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை இப்படி கதைச்சோம். நான் நினைக்கிறேன் நீதினி வேலையாக இருக்கணும், ஆனால் அபிஷா மறந்துட்டேன்னு சொல்லு வார்த்தையெல்லாம் வந்து வேறு யாரும் வாரதில்லை என்ன. சரி, அடுத்த கிழமை மாமாக்கு வேலை, ஆனால் நாங்கள் ஏர்லி டைமுக்கு வாங்கோம். என்ன பகுதியண்டா இளையோர் யோகா உண்மையில மறந்து போனேன் நானும் கேள்வியை கேட்டுட்டு பின்பகுதி நான் கடைசி பகுதி என்னச்சு தான் இணைந்தேன். உங்களுக்கு மூடி இருக்கா மற்றவர்களுக்கு யோகா செய்ய? ரெண்டு பேர்ட்ட தலை குடிஞ்சிட்டுது. மன்னிப்போட தரிசனையோட நான் மன்னிப்பு கேட்கிறேன், இது என்னுடைய தவறு. நீங்களும் ஒருக்கா இருக்கான்ற ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் தானே? சரி, ஆனா இவரோட இவ்வளவு காய்ச்சலுக்கு பிறகு கொஞ்சம் பஞ்சு படுகிறார்கள். முன்னுக்கே செய்துட்டு பிறகு நான் காய்ச்சிருக்கலாம். எனக்கு நான் 11க்கு முடிக்கணும், 11:05 ஆயிட்டுது. வெளியில எங்களுடைய குயினை கூட்டிட்டு போகணும். வெளியில நான் போயிட்டு வந்து சுடர் ஒலிம்பி கிளப் 2 மணிக்கு நான் இணைவேன். பிறகு இரவு வேலைக்கு போகணும். அடுத்த வாரம் யோகா தவிர்க்கப்படுகிறது. நான் உங்க நீப்பதால் அதுக்கு அடுத்த வாரம் தொடர்கிறேன். சரி, நன்றி. அப்ப அடுத்த வாரம் இணைவீங்களா? மற்ற வெள்ளிக்கிழமை உங்களோட நிகழ்ச்சிகள் இருக்குது வளமை போல, சரியா? ஆனால் நான் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிரும் நினைச்சு தான் வியாழக்கிழமை இரவு டெக்ஸ்ட் போட்டான்னு பார்த்தேன். நாங்கள் ஒருடையால வரும் வரைக்கும் கம்ப்யூட்டர் ஓன்லி இருக்குது. சரி, பரவாயில்ல. எனிவே சில வேளை நின்றுட்டாடம் என்று போட்டு தான் பயத்தில் அப்படி சொன்னேன் நான். பார்ப்போம், மீண்டும் சந்திக்கலாம். நல்ல வடிவாக சாப்பிடுங்க. இன்றைக்கு மதர்ஸ் டே சுவிஸ்லையும் ஃப்ரான்ஸ்லையும் இல்லையென்றால் கூட, சாரி ஜெர்மன்லையும் இல்லையென்றால் கூட அம்மாக்களை ட்ரீட் பண்ணுங்க. ஒரு கத்திரிக்காய் என்ன சரி கேரட் சாம்பலாவது போட்டு கொடுங்க, இல்லை முட்டையாக பொரிச்சு கொடுங்க, அல்லது பாத்திரமாக கழுவி கொடுங்க. நல்ல பிள்ளைகளாக இருங்கோ. வாழ்த்துக்கள். நன்றி தர்ஜினியர்களையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம், நன்றி, வணக்கம்.